அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் ஆங்கில மொழி பேசும்பொழுது அதில் இந்த கலெக்டிவ் நவுன்ஸ் பல பொருள் சேர்ந்து ஒரு பொருள் வரும்பொழுது அதுக்கு முன்பு எவ்வாறு ஆர்டிகிள் தான் பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் பிரசாத். வணக்கம். வணக்கம் சார். அந்த பொதுவாக இந்த கலெக்டிவ் நவுன்ஸ் ஆங்கில மொழியில் சரளமாக பேசணும்னா அதில் பிழை இல்லாமல் பேசணும். அப்போ அதில் இந்த ஆர்டிகிள் த எப்படி பயன்படுத்தி பேசுவது என்பது குறித்து எடுத்து சொல்லுங்கள். ஆங்கில இலக்கணத்திலே த என்ற ஆர்டிகிளை நாம் பல்வேறு இடங்களில் பயன்படுத்தி வருகிறோம். இந்த த என்ற ஆர்டிகிளை ஒரு சொற்றொடரையோ அல்லது ஒரு வாக்கியத்தையோ அமைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக அதை நாம் முறைமையாக பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு பயன்படுத்தினால்தான் அதை படிப்பவர்கள் மிக இனிமையாகவும் மிக எளிமையாகவும் அறிந்து புரிந்து கொள்ள முடியும். ஆங்கில இலக்கணத்தில் ஒரு 14 இடங்களிலே இந்த த என்ற ஆர்டிகிளை பயன்படுத்தி வருகிறோம். அதிலும் குறிப்பாக கலெக்டிவ் நவுன்ஸ், அதாவது கலெக்டிவ் நவுன்ஸ் என்றால் வேறொன்றும் இல்லை, பல பொருள்கள் சேர்ந்து ஒரு பொருளாக அமைவதுதான் கலெக்டிவ் நவுன்ஸ் என்று குறிப்பிடுகிறோம். உதாரணமாக காஃபி, டீ, ஜூஸ் இவைகள் எல்லாவற்றையும் நாம் கலெக்டிவ் நவுன்ஸ் என்று தான் குறிப்பிடுகிறோம். த காஃபி, த டீ, த ஜூஸ் என்று குறிப்பிடுகிறோம். ஆக ஆங்கில இலக்கணத்திலே த என்ற ஆர்டிகிளை கலெக்டிவ் நவுன்ஸ் முன்பதாக நாம் பயன்படுத்தி ஆக வேண்டும் என்பது ஆங்கில இலக்கணத்தின்படி அது ஒரு விதி. ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளை சேர்த்து அதை ஒரு பொருளாக பயன்படுத்தும் பொழுது அது கலெக்டிவ் நவுன்ஸ் என்று நாம் அறிகின்றோம். அதன் முன்பு ஆங்கில இலக்கணப்படி த பயன்பாடு குறித்து எடுத்து வைத்த பிரசாத்துடன் விஜயகுமார்.